ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1044. இங்கு சாவுகார் எனும் பக்தரின் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் வடநாட்டிலே உள்ளதொரு அழகிய நகரம். அதிலே ஓகுரு சவுகார் என்ற விஷ்ணு பக்தர் வாழ்ந்து வந்தார். இவர் தெய்வ பக்தி மிகுந்தவர் ஆவார். இவரது மனைவியாரின் பெயர் கஸ்தூரிபாய். இவருக்கு எல்லா வகையிலும் ஏற்ற உத்தமமான மனைவி அவர். இவர் மிக மிக நேர்மையான வழியிலேயே வியாபாரம் செய்து பொருள் ஈட்டினார். நாள்தோறும் நூற்றுக்கணக்கான மக்களுக்கு அன்னமிட்டு வந்ததினால் இவர்கள் செல்வம் குறைந்து விட்டது. இப்பொழுது வீட்டிலே ஏழ்மை தாண்டவம் ஆடத் தொடங்கிவிட்டது. என்றாலும் இவர்கள் மனம் வருந்த கிடையாது. இருந்தாலும் இறைவன் இவர்களை பரிசோதித்து அருள் புரிய விரும்பினான். ஒரு பக்தனைப் போல் உருக்கொண்டு சாவுகாரின் வீட்டிற்கு வந்து கஸ்தூரிபாயை கண்டு, அம்மணி, உங்கள் கணவர் வந்தவர்களுக்கு இல்லை என்றாமல் அமுது அளிப்பார் என கேள்விப்பட்டு வந்தேன். பசியோ காதை அடைக்கின்றது என்றான் அவன். அதற்கு அந்த அம்மையார், சுவாமி, என் துணைவர் வேற்றூர் சென்று இருக்கிறார். சாயங்காலம்தான் வருவார். அதனால் என்ன, அடியாருக்கு பணி செய்ய நான் இருக்கின்றேன், அமருங்கள் என சொல்லிவிட்டு அவரை தெரு திண்ணையில் இருக்கச் செய்து ஜாமான்கள் வாங்கி வர கடை வீதிக்கு சென்று விட்டாள். கையிலே காலனா இல்லாமல் கடை வீதியிலே போய் எதை வாங்க முடியும்? ஆகவே அங்கிருந்த அடகு கடைக்கு போய் தனது மூக்குத்தியை கழற்றி வைத்து பணம் வாங்கி சமையலுக்கு வேண்டிய பொருட்களையெல்லாம் வாங்கி வந்து விட்டாள். வந்து நீராடி சமையல் செய்து இறைவனுக்கு நிவேதனம் செய்து பிறகு அதிதியாக வந்தவரை உட்கார வைத்து பரிமாறினாள். அதிதியும் மிகவும் திருப்தியுடன் போஜனம் செய்தார். பிறகு அங்கிருந்து உக்ரான அறைக்கு சென்று அங்கிருந்த பானைகளை திறந்து பார்த்தார். பிறகு கஸ்தூரிபாயை நோக்கி, நீ இவ்வளவு அன்போடு அமுது படைத்தது கண்டு நேரம்பவும் திருப்தி அடைந்து விட்டேன். இன்று முதல் இந்த பானைகளில் உனக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கிடைக்கும். அதை கொண்டு உங்கள் அதிதி பூஜையை செம்மையாக நடத்தி வருவீர்களாக என்று சொல்லி மறைந்து விட்டார் அவர். மறுநாள் காலையில் வெளியூர் சென்று இருந்த ஓகுரு சவுகார் வந்து சேர்ந்து விட்டார். அவர் இல்லாத சமயத்தில் தான் மூக்குத்தியை அடகு வைத்து அதிதி சத்காரம் செய்த செய்தியை விவரித்தாள் கஸ்தூரிபாய். தனக்கு இத்தகைய மனைவி அளித்த இறைவனை நினைத்து நினைத்து துதித்தார் சவுகார் அவர்கள். இப்படியாக சில நாட்கள் ஓடின. மீண்டும் திடீரென சில பக்தர்கள் வந்து சேர்ந்தார்கள். இத்தனை பேருக்கும் எங்கிருந்து சாப்பாடு போட முடியும் என கஸ்தூரி கவலையில் ஆழ்ந்து விட்டாள். திடீரென முன்பு வந்த பக்தர் பானைகளில் எல்லாம் தேவையான பொருட்கள் கிடைக்கும் என்று சொன்னது நினைவில் எழுந்துவிட்டது. எழுந்து பானையை திறந்து பார்த்தால் பானையில் பாதி அளவுக்கு பொன் நாணயங்கள். ஆச்சரியத்தினால் அவள் கண்கள் மலர்ந்து விட்டன. பொன் நாணயங்கள் 2 எடுத்துச் சென்று மாற்றி ஜாமான்கள் வாங்கி வந்து சமையல் செய்து அதிதிகளுக்கு அறுசுவை உண்டி அளித்தாள். வெளியே சென்று இருந்த சாவுகார் வீட்டிற்கு வந்தவுடன் நூற்றுக்கணக்கான அதிதிகள் போஜனம் செய்து சந்தன தாம்பூலங்கள் உடன் விளங்குவது கண்டு திடுக்கிட்டார். சமையல் அறைக்குள் வந்து, கஸ்தூரி, நீ இவர்களுக்கு எப்படி அன்னமிட்டாய் என கேட்டார். இப்பொழுது கஸ்தூரிபாய் அவரையும் அழைத்து கொண்டு உக்கரான அறையில் புகுந்து பொற்காசுகள் நிறைந்த பானையை காட்டினாள். பளிச்சென்று அவருக்கு விஷயம் விளங்கிவிட்டது. கஸ்தூரி, நான் இல்லாத பொழுது வந்த கிழவர் யார் தெரியுமா? அவர்தான் சிவன் நாராயணமூர்த்தி. உன்னிடம் பேசி நீ இட்ட அமுதை சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதித்து இருக்கின்றார். நீயே பாக்கியசாலி. உனக்கு கிடைத்த பெரும் பேறு எனக்கு கிட்டவில்லை என ஏங்கி துதிக்கல் ஆனார் அவர். சிறமேற் கரம் குவித்தவராய் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க அவர் நிற்பது கண்டு இறைவனது திரு அருள் சுரந்தது. முதலிலே கிரீடம் ஒளிவீச சங்கு சக்கர கதா பத்மதாரியாக ஸ்ரீதேவி பூதேவிகளோடு கருட தேவன் மீது ஆரோகணித்து காட்சி தந்தான். ஓகுரு சவுகாரது இதயம் ஆனந்த மிகுதியால் துடித்தது. அந்த ஆனந்த காட்சியிலே மெய்மறந்து நின்றார். பிறகு, அடடா,
வணங்கவும் மறந்து நின்று விட்டோமே என நினைத்து இறைவனின் திருவடிகளில் விழுந்து வணங்கினார். இறைவனது திருமுக மண்டலத்தில் புன்னகை, கண்களிலே அருள், மிகவும் அன்பு ததும்பும் குரலில் வத்சா, உனக்கு சர்வ மங்களங்களும் உண்டாகட்டும் என கூறி மறைந்து விட்டான். கண்களை விழித்து பார்த்தார் சௌகார். இறைவனது திருவடிவம் தோன்றிய இடத்திலே மலர் இதழ்களும் துளசி தலங்களும் இறைந்து கிடந்தன. இந்த அற்புத காட்சி அவன் கண்ணை விட்டு அகலாமல் தோன்றிக்கொண்டே இருந்தன. முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான ஓகுர் சௌகாரது விருந்தோம்பல் நெடுநாள் நடந்தது என அந்த பிரதேச மக்கள் இன்னும் புகழ்வதை கேட்கலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.